பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழ் படிக்க தெரியாம அசிங்கப்பட்ட உதயநிதி. புற்றுநோய் கட்டிடங்களுக்கு இப்படிப்பட்ட பல்வேறு திறமைகளை உடைய உதயநிதி துணை முதலமைச்சர் மட்டும் ஆயிட்டார்னா தமிழகம் எங்கேயோ போக போகுது. வாங்க விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டார்னா தமிழகத்தை தலைகீழா மாத்திடுவார். அவர் ஒரு இளைஞர், ரொம்பவே கம்மியான வயசா இருக்கிற இளைஞர். அவருக்கு மட்டும் துணை முதலமைச்சர் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதாங்க, தமிழகத்தில் அப்புறம் எந்த கஷ்டமுமே மக்களுக்கு இருக்காது அப்படின்னு திமுக காரவங்க 200 ரூபா கொத்தடிமைகள் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஊடகங்களும் கேவலமான செயல் என்னன்னா, ஊடகங்களும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு, இப்ப துணை முதலமைச்சர் ஆக போறாரு, இதுக்கு பயங்கரமான மக்கள் மத்தியில் பயங்கரமான ஆதரவு இருக்கு, அப்படி இப்படின்னு திமுக காரவங்களை பேட்டி எடுத்து மக்கள் பேசுற மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகுறதுக்கு அவருக்கு என்னையா திறமை இருக்கு அப்படின்னு தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு கேள்வியை முன்வைக்க தொடங்கியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கைத்தேர்ந்த நிர்வாகியா இல்ல மிகப்பெரிய பேச்சு திறமை உடைய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு திறமை ஸ்டாலின் அவர்களுடைய மகன், கருணாநிதி அவர்களுடைய பேரன். இதை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய திறமை இருக்கிறதா தெரியல அப்படின்னு தமிழக இளைஞர்கள் பேச துவங்கியிருக்காங்க. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் அவர் இந்த எம்எல்ஏ ஆகி அரசியலுக்கு மினிஸ்டர்லாம் ஆனார்ல, தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா எங்கேயுமே அவர் ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்க மாட்டார். அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பொத்தம்போக்கா ஏர்போர்ட்டில் போயில ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா நான் பார்க்கல, நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறே தவிர, இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள், சீமான் போன்றவர்கள் அவங்கெல்லாம் நடத்துகிற மாதிரி ப்ரெஸ் மீட், ஒரு லாங் ப்ரெஸ் மீட் நடத்தி ஒரு விஷயத்தை பற்றி இன்டெப்த்தாக விளக்கம் கொடுத்ததே கிடையாது உதயநிதி ஸ்டாலின். அதற்கான காரணம் கூட இருக்குங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ப்ரெஸ் மீட் நடத்தினார்னா அவருடைய கெப்பாசிட்டி மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திறமை மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அவர் ப்ரெஸ்ஸே மீட் பண்ணுறது கிடையாது. இங்குபேட்டரில் ஒரு ஐசியூவில் குழந்தைய இங்குபேட்டரில் வச்சு எப்படி காவந்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினை காவந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் அவங்களை விட பத்திரிகையாளர்களை எளிமையாக எதிர்கொள்ள முடியும் உதயநிதி ஸ்டாலினால. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கையில தான் அங்கே எதிர்பக்கத்துல இருந்து கேள்விகள் கண்ணா பின்னான்னு கேட்பாங்க. சீமான் அவர்கள் சந்திக்கையில தான் கண்ணா பின்னான்னு கேட்பாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எளிதான விஷயம். அவங்க கொஸ்டினை லீக் பண்ணிடுவாங்க, அதை இவங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். அப்படி சகல வசதிகள் இருந்தும், இவ்வளவு சகல வாய்ப்புகள் இருந்தும், பத்திரிகையாளர்கள் கொத்தடிமைகளாக இருந்தும் அவங்க நமக்கு சாதகமான கேள்வியை தான் கேட்பாங்க. நம்ம அப்படியே பேப்பரை பார்த்து பதில் சொல்லிடலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருந்தும் ஏன் உதயநிதி பத்திரிகையாளரை சந்திக்கல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் இருந்துச்சு. நான் போய் தேடி பார்த்தேன், இணையதளத்தில் தேடி பார்க்கல, ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தயா இருக்காப்புல, பிரபல கேபிள் தயா இருக்காப்புல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மருத்துவ அமைச்சர் இருக்கார், சுப்பிரமணியன் இருக்கார், மா சுப்பிரமணியன். இவங்க இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் சென்டராக உட்காந்துருக்காரு. உட்காந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை எப்படி கொடுத்தாருன்னா பார்க்காம கொடுக்கல, வழக்கம் போல துண்டுச்சீட்டை வச்சு அப்படியே படிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இயலும் மற்றும் வரியால் அவிழ்கின்ற இதை பார்த்த உடனே எனக்கே டவுட்டுங்க. உண்மையிலே அதில் தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்கா இல்லை வேற ஏதாவது மொழியில் எழுதியிருக்கா அப்படின்னு எனக்கே டவுட் வந்துச்சு. ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்த படித்து சொல்கிறதுக்கே அவ்வளவு திக்கி திணறி ஐயோ வேர்த்து கொட்டி அந்த அளவுக்கு பல்வேறு திறமைகளை உடைய உதயநிதி அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணவே இல்லை. எங்கேயாவது ஏர்போர்ட்டில் பார்த்து ஐயான்னு கேட்ட உடனே நான் பார்க்கல, நான் படிக்கலை அப்படின்னு
நக்கல் நையாண்டியா பதில சொல்லிட்டு ஓடுறதுல தான் இருப்பாப்லே தவிர அதுக்கப்புறம் எந்த பிரஸ் மீட்டும் நடத்தல. என்ன காரணம்னா பிரஸ் மீட்லாம் அவங்க உட்காந்து கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவாங்க. இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரபலமானார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா புள்ளி விவரமா அவர் கொடுக்குற டேட்டாவா இருக்கட்டும், செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு மழுப்பாம பதில் சொல்ற விஷயமா இருக்கட்டும், ரொம்பவும் மக்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் வெளியில பேசிட்டார்னா அவ்வளவுதான், அவருடைய திறமை மக்களுக்கு தெரிய தொடங்கிரும், மக்கள் காரி துப்ப தொடங்கிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக ஊடகங்களும் இது அவர்கிட்ட பெரிதா கேள்வி கேட்கறது இல்ல. அப்படி செய்தியாளர் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஐயோ என்னையா இது, என்ன பேசுறது, அப்படியே சமாளிப்போம் அப்படின்னு தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு கிளம்புற வேலையை மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காப்ல. அப்படி அதுக்கு மேல அவருக்கு நிர்வாக திறமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த நிர்வாக திறமை இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ அவர் விளையாட்டுத்துறையில இருக்காரு. விளையாட்டுத்துறை அவர் வந்த உடனே ஆஹோ ஓஹோ அப்படின்னு வளர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கலைங்க. அதுலேயும் பாருங்க, கேவலத்திலையும் கேவலம், பள்ளி மாணவர்களுக்கு தேசிய போட்டியில பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது இங்க இருக்கிற நிர்வாக சீர்கேட்டினால. இதுவும் உதயநிதி ஸ்டாலின் மினிஸ்டரா இருக்கிறப்ப தான் நடந்துச்சு. இதுவும் அவருடைய திறமைகள்ல ஒண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த தொகுதி சேப்பாக்கம் தொகுதி. அந்த தொகுதி தமிழகத்துக்கு முன்மாதிரியான ஒரு தொகுதியா இருக்கா? அந்த தொகுதியில பயங்கரமான டெவலப்மெண்ட்டை உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. மழை பெஞ்சதுன்னா சேப்பாக்கம் தொகுதியை தேடணும், எங்கப்பா இருக்கு அப்படின்னு நீச்சல் அடிச்சு தான் போக வேண்டிய கண்டிஷன்ல இருக்கு சென்னையை. ஒட்டுமொத்த சென்னையும் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் இவர் துணை முதலமைச்சர் ஆக போறாருல, அப்ப மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. உதயநிதி ஸ்டாலின் அப்படி அவருடைய தொகுதிக்கு சேப்பாக்கம் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு? அங்க பாலாறும் தேனாரும் ஓடுதா? அவருடைய விளையாட்டுத்துறை எப்படி இருக்கு? விளையாட்டுத்துறையிலிருந்து கோல்டு மெடலாம் அடிச்சு தள்ளிட்டாங்களா? விளையாட்டுத்துறை வளர்ந்துருக்கா அப்படின்னு மக்களுக்கு ஒரு கேள்வி எழும்ல. அது எதுவுமே நடக்கல. சென்னையில ஒரு கார் ரேஸ் மட்டும் நடத்துறதா திமுக காரங்களாம் அப்படியே ஆஹோ ஓஹோ அப்படின்னு அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் காரு துப்பிட்டு இருக்காங்க. சரி, உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு திமுக முடிவு பண்ணிருச்சு. 200 ரூபாய் கொத்தடிமைகள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே அதை மாற்ற முடியாது, தமிழகத்தோட தலையெழுத்து அதுதான் அப்படின்னா மக்கள் காரி துப்பி அதை கூட ஏத்துக்குவாங்க. ஆனா திமுக காரங்களும் இந்த ஊடகங்களும் பரப்புற பொய்யை மட்டும் மக்களால் ஏத்துக்கவே முடியலைங்க. உதயநிதி ஸ்டாலின் பன்மொழி திறமை உடையவர், அவர் பல்வேறு பேச்சாற்றல் உடையவர். அவர் மட்டும் துணை முதலமைச்சர் ஆயிட்டார்னா தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப உத்வேகத்தோடு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் எப்போ துணை முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு காத்து தவம் கிடக்குறாங்க. அப்படின்னு பொய்யை மட்டும் சொல்லாதீங்களா சாமி அப்படின்னு மக்கள் கடும் கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு வராங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.